வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. தனஞ்சயனுடைய போர் தேர் பூமி அதிர முன் சென்றது. காண்டீபத்தின் நானொலியை கேட்ட கௌரவ படையில் உள்ள வீரர்களுக்கு நெஞ்சு பதைத்தது. சேனையை நன்றாக அணிவகுத்து கொண்டு ஒன்று கூடி கவனமாக போர் புரிய வேண்டும். அர்ஜுனன் வந்துவிட்டான் என்றார் துரோணர். துரோணருடைய கலக்கமும் கவலையும் துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. ஆட்டத்தில் தோல்வியடைந்த பாண்டவர்கள் காட்டில் 12 வருஷமும் அதற்கு மேல் 1 வருஷமும் யாராலும் அறியப்படாமலும் வசித்து முடிக்க வேண்டும் என்பது பிரதிஜ்ஞை. 13வது வருஷம் இன்னும் முடியவில்லை. அதற்கு முன்னதாக அர்ஜுனன் அறியப்பட்டான். ஆதலால் நமக்கு என்ன பயம்? பாண்டவர்கள் எப்படியும் மறுபடி 12 வருஷம் வனவாசம் செய்ய போக வேண்டும். துரோணர் வீணாக பயப்பட்டு சாகிறார். இது பண்டிதர்களுடைய சுபாவம். பிறருடைய குற்றங்களை தேடி எடுத்து காட்டுவதிலேயே அவர்கள் எப்போதும் தங்கள் திறமையை காட்டுவார்கள். இவர்களை பின்புறத்தில் நிறுத்திவிட்டு நாம் முன்னின்று போரை நடத்துவோம் என்றார் துரியோதனன். கர்ணனும் துரியோதனனுடன் சேர்ந்து இந்த சேனையிலுள்ள போர் வீரர்கள் போரில் மனத்தை செலுத்தாமல் பயத்தால் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். நம்மை நோக்கி வரும் தேரில் வில்லை பிடித்து நிற்பவன் அர்ஜுனன் என்கிறீர்கள். அவன் பரசுராமனே ஆனாலும் நமக்கு என்ன பயம்? நான் ஒருவனே இவனை தடுப்பேன். துரியோதனனுக்கு நான் அந்த காலத்தில் செய்த பிரதிஜ்ஞையை இப்போது தீர்க்கப் போகிறேன். கௌரவ சேனையும் எல்லா வீரர்களும் சும்மா நின்றாலும் நிற்கட்டும், அல்லது அவர்கள் மத்ஸ்யராஜனுடைய பசுக்களை ஓட்டிக்கொண்டு போகட்டும். நான் மட்டும் நின்று இந்த பார்த்தனை எதிர்ப்பேன் என்று வீரியம் பேசினான். கிருபாச்சாரியார் கர்ணன் பேசியதை கேட்டு இது சுத்த மடத்தனம் என்றார். பார்த்தனை நாம் எல்லோரும் சேர்ந்தே எதிர்த்து போர் புரிய வேண்டும். நாம் அறுவரும் அவனை 4 புறத்திலும் சூழ்ந்து கொண்டால்தான் தப்புவோம். நீ தனியாக சாகசம் செய்யாதே என்றார். கர்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆச்சாரியருக்கு அர்ஜுனனை புகழ்வதில் எப்போதும் சந்தோஷம். அவனுடைய பலத்தை அதிகப்படுத்தி சொல்வதே இவருடைய பழக்கம். இது பயத்தினால் உண்டானதா அல்லது சத்ருவனிடத்தில் அவருக்கு இருக்கும் அதிக அன்பினாலா என்பது எனக்கு தெரியாது. பயந்தவர்கள் போர் புரிய வேண்டியதில்லை, சும்மா இருக்கலாம். எஜமானன் சோற்றை உண்ட பெரியோர்கள் அவர்களுடைய இஷ்டப்படி திரும்பி போகலாம். நான் இங்கேயே நின்று போர் செய்வேன். வேதம் ஓதுபவர்களுக்கும் விரோதியை பாராட்டுபவர்களுக்கும் இங்கே என்ன வேலை என்றான். இவ்வாறு தகாத முறையில் ஆச்சாரியரை பரிகசித்ததை கேட்ட அசுவத்தாமனுக்கு பொறுக்கவில்லை. அசுவத்தாமன் கிருபருடைய சகோதரி குமாரன். கர்ணனே, நாம் இன்னும் பசுக்களை கூட பிடித்து அஸ்தினாபுரம் போய் சேர்ப்பிக்கவில்லை. ஒரு காரியம் செய்து முடிக்காமலேயே வீணான தற்புகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சத்திரியர்கள் அல்லர், வேதம் ஓதுபவர்கள்தான், சாஸ்திரம் படிக்கிறவர்கள்தான். அரசர்கள் சூதாட்டத்தில் ஜெயித்து ராஜ்யம் அடையலாம் என்பதாக நான் படித்த எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. போர் செய்து வெற்றி பெற்று ராஜ்யங்களை அடைந்தவர்களும் கூட தங்களை புகழ்ந்து கொள்கிறதில்லை. நீங்கள் என்ன காரியம் சாதித்துவிட்டு இவ்வளவு பேசுகிறீர்கள்? நெருப்பு ஒன்றும் பேசாமல் பதார்த்தங்களை மௌனமாக பக்குவம் செய்கிறது. சூரியன் பேசாமலேயே பிரகாசிக்கிறான். பூமியானது தன்னை பற்றி புகழ்ந்து பேசாமலேயே சகல சராசரங்களையும் தாங்குகிறது. சூதாட்டத்தில் ராஜ்யத்தை பெற்ற ஒரு சத்திரியனுக்கு என்ன புகழுரிமை? பறவைகளை மோசம் செய்து வலையில் பிடிக்கிற வேடனைப் போல பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை கவர்ந்தவர்கள் தற்புகழ்ச்சியில் இறங்காமலாவது இருக்க வேண்டும். துரியோதனனே, கர்ணனே, நீங்கள் எந்த யுத்தத்தில் பாண்டவர்களை வென்றீர்கள்? ஒற்றை ஆடை உடுத்தியிருந்த திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்தீர்கள். அவளை எந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயித்தீர்கள்? மூடர்களே, வாசனையை விரும்பி பெரிய சந்தன மரத்தை வெட்டுகிற பாமரனைப் போல பாண்டவ குலத்தை வெட்டி தள்ளினீர்கள். அன்று சூதாட்டத்தில் தாயக்கட்டையை வீசி இந்திரபிரஸ்தத்தை கவர்ந்தது போல இப்போது பார்த்தனுடன் யுத்தம் செய்ய முடியாது. காண்டீபமானது கூரிய அம்புகளை எறியும். 4, 2 என்று பாய்ச்சிகைகளை எறியாது. அகம்பாவம் கொண்ட மூடர்களே, சகுனியுடன் சதி செய்து சூதாடினது போல யுத்தத்தில் நடக்காது என்றான். கௌரவசேனை தலைவர்கள் பொறுமை இழந்து மாறுபட்டு இவ்வாறு வாதாடி கொண்டிருப்பதை பார்த்து குலத்தலைவர் பீஷ்மர் வருத்தத்துடன் சொன்னார். அறிவுள்ள மனிதன் ஆச்சாரியனை அவமதிக்க மாட்டான். தேச காலங்களை நன்றாக ஆலோசித்து யுத்தம் செய்ய வேண்டும். அறிந்தோர்களும் தம்முடைய காரியங்களில் புத்தி தடுமாறுகிறார்கள். மகா புத்திசாலியான துரியோதனும் தன் முன் நிற்பது தனஞ்சயன் என்று தெரிந்து கொள்ளவில்லை.
கோபத்தினால் புத்தி தடுமாறுகிறான். அஸ்வத்தாமரே, கர்ணன் சொன்னது ஆச்சாரியருடைய ஆத்திரத்தை வளர்ப்பதற்காகவே என்று கொள்ள வேண்டும். நீங்கள் அவன் பேச்சை பொறுத்து கொள்ள வேண்டும். கௌரவ வீரர்களுக்கு ஆச்சாரியரான துரோணரையும் அவருடைய புத்திரர் அஸ்வத்தாமரையும் விட உலகத்தில் வேறு யாரிடத்தில் 4 வேதங்களும் சத்திரிய தேஜஸும் சேர்ந்தாற்போல காண முடியும்? துரோணருக்கு சமமாக சொல்லக்கூடிய பரசுராமரை தவிர வேறு யாரை பற்றியும் நான் கேட்டதில்லை. ஆச்சாரிய புத்திரர் பொறுத்து கொள்ள வேண்டும். உள்கலகத்திற்கு இது சமயமல்ல. பார்த்தனை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தே வெல்ல முடியும். இனி ஆக வேண்டிய காரியத்தை யோசிப்போம். நமக்குள் கலகம் உண்டானால் தனஞ்சயனை எதிர்க்க முடியாது. இவ்வாறு கௌரவ பிதாமகரான பீஷ்மர் துரியோதனனையும் கர்ணனையும் கண்டித்து பேசியதும் கலகம் அடங்கிற்று. பீஷ்மர் துரியோதனனை பார்த்து மறுபடியும் பேசலானார். ராஜேந்திரனே, தனஞ்சயன் வந்துவிட்டான். நேற்றைக்கே 13 வருஷ காலமும் முடிந்துவிட்டது. உங்கள் கணக்கு பிசகு. வருஷம், மாதம், பட்சம் முதலிய பிரிவினையையும் காலகதியையும் நன்றாக அறிந்த ஜோதிடர்கள் இதை விளக்குவார்கள். அதிக நாட்களை கணக்கிட்டு கொண்டு ஏமாந்திருக்கிறீர்கள். இப்போது காண்டீபத்தை அர்ஜுனன் ஒழிக்க செய்த போது பிரதிஜ்ஞையின் காலம் பூர்த்தியாகிவிட்டது என்பது எனக்கு தெரியும். போர் தொடங்குவதற்கு முன்னால் மனத்தை சோதனை செய்து நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். துரியோதனனே, நீ பாண்டவர்களோடு சமாதானத்தை விரும்புவாயாகில் அவ்வாறே தீர்த்து கொள்வது இதுவே சமயம். தருமத்துடன் கூடிய சமாதானமா, போரா, இது உன் விருப்பம். முடிவாக யோசித்து சொல் என்றான். துரியோதனன், பிரபுவே, நான் சமாதானத்தை விரும்பவில்லை. ஒரு கிராமத்தையுங்கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். போருக்கான காரியங்களை அனுஷ்டிக்கலாம் என்றான். அதன்மேல் துரோணர் உத்தரவிட்டார். படையில் 4இல் 1 பாகத்தில் அரசனான துரியோதனன் தனக்கு காப்பாக கூட்டிக் கொண்டு விரைவாக அஸ்தினாபுரம் நோக்கி செல்ல வேண்டியது. மற்றொரு 1/4 பாகம் சைன்யம் பசுக்களை வளைத்து கொண்டு ஓட்டி போகட்டும். பசுக்களை ஓட்டாமல் விட்டுவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டபடியாகும். மீதி பாதி படையுடன் நாங்கள் 5வரும் நின்று அர்ஜுனனை எதிர்ப்போம். இவ்வாறு செய்வதே அரசனுக்கு க்ஷேமமாகும் என்று சொன்னார். கௌரவ வீரர்கள் துரியோதனனை காப்பாற்ற அவ்வண்ணம் அணிவகுத்து கொண்டார்கள். அர்ஜுனன் உத்தரனை பார்த்து, உத்தரனே, அதோ காணப்படும் சத்ரு படையில் துரியோதனனுடைய தேரை காணவில்லை. பீஷ்மர் கவசம் அணிந்து நிற்கிறார். துரியோதனனை காணவில்லை. இவர்களை விட்டு விலகி துரியோதனன் நிற்கும் இடத்திற்கு தேரை செலுத்து. பசுக்களை ஓட்டிக்கொண்டு முன்னால் போகிறான் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அர்ஜுனன் கௌரவ சேனையை விட்டு விலகி பசுக்களையும் துரியோதனனையும் நோக்கி நேராக சென்றான். போகும்பொழுது காண்டீபத்தை இழுத்து ஆச்சாரியர் பிதாமகர் இவர்கள் கால்களண்டை அம்புகளை மரியாதையாக விழும்படி செய்தான். அவர்களுக்கு அவ்வாறு வீர நமஸ்காரம் செய்துவிட்டு துரியோதனனை நோக்கி சென்றான். அர்ஜுனன் பசுக்கூட்டம் இருந்த இடத்தை அடைந்து சுற்றி இருந்த படையை சிதற அடித்துவிட்டு இடையர்களை நோக்கி, பசுக்களை உங்கள் இடைச்சேரிகளுக்கு திருப்பி ஓட்டிக்கொண்டு போங்கள் என்றான். இவ்வாறு சொல்லிவிட்டு துரியோதனனை துரத்தி கொண்டு போனான். இடையர்கள் களியாட்டத்தோடு பசுக்களை திருப்பி ஓட்டிச் சென்றார்கள். அர்ஜுனன் துரியோதனனை நோக்கி செல்வதைக் கண்ட பீஷ்மர் முதலிய கௌரவ வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்று சூழ்ந்து கொண்டு அவன் மேல் அம்புகளை வருஷித்தார்கள். அர்ஜுனன் அற்புத போர் நடத்தினான். முதலில் கர்ணனை எதிர்த்து அவன் யுத்தக்களம் விட்டு ஓடச் செய்தான். பிறகு துரோணரை தாக்கினான். அவரும் தோற்றார். அவர் பலம் இழந்து நிற்பதைக் கண்ட அஸ்வத்தாமன் புகுந்து அர்ஜுனனை எதிர்த்தான். அப்போது அர்ஜுனன் துரோணர் விலகிப் போவதற்கு மெதுவாக இடங்கொடுத்தான். அவரும் அதை அறிந்து கொண்டு விரைவாக விலகி தப்பினார். அர்ஜுனன் பிறகு அஸ்வத்தாமனுடன் கடும் போர் புரிந்தான். அஸ்வத்தாமனும் களைத்து போன பின் கிருபர் வந்து எதிர்த்தார். அவரும் தோல்வி அடைந்தார். சேனை முழுவதும் சிதறடிக்கப்பட்டு பயந்து ஓடிற்று. இதை கண்ட பீஷ்மர் துரோணருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அர்ஜுனனை தாக்க ஏற்பாடு செய்தார்கள். தன்னை சுற்றி பானங்களை எறிந்து மலையை பனி மூடுவது போல செய்து கொண்டு அர்ஜுனன் அவர்கள் அனைவரையும் பலமாக தாக்கினான். பீஷ்மரும் அர்ஜுனனும் போர் செய்த காலத்தில் அதை பார்ப்பதற்கு தேவர்களும் வந்துவிட்டார்களாம். துரியோதனனையே நோக்கிச் செல்லும் அர்ஜுனனை 5 மகாரதர்களும் ஒன்று சேர்ந்து நிறுத்த பார்த்தும் முடியவில்லை. அர்ஜுனன் துரியோதனனை அடைந்து அவனை பலமாக தாக்கினான். துரியோதனன் தோல்வியடைந்து யுத்தகளம் விட்டு ஓட ஆரம்பித்தான்.
பெயரையும் புகழையும் இழந்து ஏன் ஓடுகிறாய் என்று அர்ஜுனன் சொல்ல மறுபடியும் துரியோதனன் சர்ப்பத்தைப் போல சீறிக்கொண்டு திரும்பினான். பீஷ்மரும் மற்றவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு காத்து கொண்டே இருந்தனர். அர்ஜுனன் அவர்களோடு நெடுநேரம் போர் புரிந்து முடிவில் மோகனாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அவர்கள் அனைவரையும் வீழ்த்தி அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டான். வஸ்திரங்களை பறிப்பதே அக்காலத்தில் முடிவான வெற்றியின் அடையாளம். மயக்கமடைந்து வீழ்ந்த துரியோதனனுக்கு நினைவு வந்ததும் பீஷ்மர் அவனை ஊருக்கு திரும்பச் சொன்னார். சேனை முழுவதும் தோல்வி அடைந்து அஸ்தினாபுரம் திரும்பிற்று. உத்தரனே, குதிரைகளை திருப்பு, உன்னுடைய பசுக்கள் மீட்கப்பட்டன, பகைவர்களும் ஓடிவிட்டனர். ராஜகுமாரனே, சந்தனமும் புஷ்பமும் அணிந்து கொண்டு உன்னுடைய நகரத்துக்குள் புகுவாய் என்றான் அர்ஜுனன். போகும் வழியில் வன்னி மரத்தில் ஆயுதங்களையும் துவஜங்களையும் முன்போலவே வைத்துவிட்டு அர்ஜுனன் மறுபடியும் பிருகுநலை வேஷம் தரித்து கொண்டான். குதிரைகளை தானே ஓட்டி உத்திரனை தேரில் உட்காரச் செய்தான். உத்திரன் ஜெயித்தான் என்று நகரத்திற்கு போய் கோஷிக்கும்படி தூதர்களையும் முன்னால் அனுப்பினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.